Hello everyone. நாம பார்க்குறது 10th மேக்ஸில் 3rd சாப்டர் அல்ஜிப்ரால எக்ஸைஸ் 3.16ல 8th கொஷின் பாருங்க. Draw the graph of y is equal to x minus 1 into x plus 3 and hence solve x squared minus x minus 6 equal to 0 அப்படி நமக்கு ஒரு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்து நமக்கு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் சரியா. பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சி நம்ம கிராஃப் வரைஞ்சோன்னா நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இப்படி ஒரு கர்வ் கிடைக்கும் சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணால் இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஒரு லீனியர் ஈக்குவேஷனை கண்டுபிடிப்போம். அந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த கர்வும் இந்த ஸ்ட்ரைட் லைனும் எந்த இடத்துல வந்து இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுலேருந்து எக்ஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும் சரிங்களா. அதுதான் நம்மளோட ஆன்சர். இதுவே கர்வை ஸ்ட்ரைட் லைன் வந்து இப்படி ஒரே ஒரு பாயிண்டில் மட்டும் இன்டர்செக்ட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அதுக்கான எக்ஸோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத எடுப்போம். ஸோ அதுதான் ஆன்சர் ஓகேவா. அப்படி இல்லைன்னா இதுவே கிராஃபில் வந்து கர்வ் ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் லைன் ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகலை டச் ஆகலை அப்படின்னா அதோட சொல்யூஷன் வந்து நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும் சரிங்களா. இந்த சமுக்கு வந்து நமக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது y is equal to x minus 1 x plus 3 ஓகேவா. இங்கே நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை மல்டிப்ளை பண்ணி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ எக்ஸை எடுத்துகிட்டு போய் இந்த எக்ஸையும் 3யும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் -1 கொண்டு போய் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 3 into x plus 3x அப்புறம் -x minus 3 ஓகேவா. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 3x minus x என்னது ப்ளஸ் 2x minus 3. இப்போது இதை தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இது நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துப்போம் சரிங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம வந்து டேப்லர் காலம் போட்டு இதுக்கான பாயிண்ட்ஸை வந்து எடுக்க போகிறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது y is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 3. இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்றத பார்க்கணும் சரியா. இப்போ எக்ஸுக்கு நான் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னா -4லேருந்து +4 வரைக்கும் இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து கொடுக்குறேன். -3 -2 -1 0 1 2 3 4 ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ தேவை, எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்தது 2x, அதுக்கப்புறம் -3. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும், ஒய்ன்ற வேல்யூ கிடைக்கணும். ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, -4, அது எக்ஸ் ஸ்கொயர்ட், அதாவது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 16 9 4 1 மைனஸ் வந்து ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆகிடும் 0 1 4 9 16. அடுத்தது 2x, 2வை கொண்டு போய் எக்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். -8 -6 2 into -2 -4 -2 0 1 2s are 2 2 2s are 4 2 3s are 6 2 4s are 8. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். 16 minus 11 5 9 minus 9 0 4 minus 4 0 ஆகிடும். இது -3 1 minus 5 minus 4 minus 3 3 minus 3 0 8 8 minus 3 5 6ல் 3 போச்சுன்னா ரிமைனிங் 3 3 plus 9 12 8ல் 3 போச்சுன்னா 5 5 plus 16 21. இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. -4, 5 -3, 0 -2, -3 -1, -4 0, -3 1, 0 2, 5 3, 12 4, 21 ஓகேவா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் போட்டால் என்ன கிடைக்கும், நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனும் வேணும். ஸோ அப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி இதிலேருந்து லீனியர் ஈக்குவேஷனாக கண்டுபிடிக்கணும் சரியா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, y is equal to x ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 3. செகண்ட் ஈக்குவேஷன் x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 0 சரியா. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போது சைன் மாற்றணும். y minus 0 y equal to இது கேன்சல் ஆகிடும். 2x plus x என்ன வரும் 3x 6 minus 3 plus 3. இப்போ நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வந்து கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம இதே மாதிரி டேப்லர் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே எக்ஸோட வேல்யூ சேம் -4லேருந்து 4 வரைக்கும் இருக்க லிமிட்ஸ் தான் எடுக்க போகிறோம். -4 -3 -2
-1 0 1 2 3 4. சரியா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? 3x தேவை. அடுத்தது 3. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? y கிடைக்கணும். சரியா? ஸோ இப்போ 3 இன்ட்டு எக்ஸ், அப்போ 3 இன்ட்டு -4 -12 -9 -6 -3 0 3 6 9 12. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ இதை ஆட் பண்ணணும். 3 -12 -9 3 -9 -6 -3 0 3 6 9 12 15. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கான பாயிண்ட்ஸ் எழுதுங்க. -4, -9 -3, -6 -2, -3 -1, 0 0, 3 1, 6 2, 9 3, 12 4, 15. ஓகேவா? ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் கொண்டு போய் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணிடலாம். ஸோ கிராஃப் பாருங்கள். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் 1 2 3 4 எடுத்திருக்கேன். ஒய் ஆக்சிஸ் வந்து 2 யூனிட்ஸ் டிஃப்ரென்ஸில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஸ்கேல் என்ன வரும்? எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? -4, 5 -4 5 எங்கே இருக்குது? 4க்கும் 6க்கும் in between -4, 5 -3, 0 -2, -3 -1, -4 0, -3 1, 0 2, 5 3, 12 4, 21 21 20க்கும் 22க்கும் in between 4, 21. ஸோ இப்போ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் ஆட் இது பண்ணிக்கலாம். கர்வ் வரைஞ்சிக்கலாம். இதுக்கான ஈக்குவேஷன் என்னது? y is equal to x squared plus 2x minus 3. சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்ட்ரைட் லைனுக்கான பாயிண்ட்ஸை வந்து பிளாட் பண்ண போகிறோம். -4, -9 -4 -9 எங்கே இருக்குது? -8க்கும் -10க்கும் in between -4, -9 -3, -6 -2, -3 பாயிண்ட் இருக்கு. -1, 0 0, 3 0 3 1, 6 2, 9 3, 12 பாயிண்ட் இருக்கு. 4, 15. இப்போ எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஈக்குவேஷன் என்னது? y is equal to 3x plus 3. சரிங்களா? இப்போ இந்த கர்வ் ஸ்ட்ரைட் லைனும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது? இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இங்கேருந்து எக்ஸுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். என்னது? -2. ஓகேவா? இங்கேருந்து எக்ஸுக்கான கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன அப்படின்றத பார்த்தா இங்கே என்ன கிடைக்குது? +3ன்னு கிடைக்குது. சரிங்களா? ஒன்று -2, இன்னொன்று வந்து +3. ஸோ அப்போ நம்மளோட கன்க்ளூஷன் என்னது? Therefore, solution set equal to -2, +3. ஓகேவா? இதுதான் ஆன்சர்.